இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். லலிதால வாங்குங்க, நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் புலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு பாஸ்கர் செல்வராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான இந்த போர் அடுத்த பிப்ரவரி வந்தா ஒரு 4 ஆண்டுகள் முடிய போகுது. இந்த நிலையில சமீபத்துல ட்ரம்ப் அவர்கள் ஒரு 28 அம்சங்கள் ஒரு பீஸ் பிளான் எல்லாமே கொடுத்திருந்தாரு. தற்பொழுதைய சூழல் வரைக்கும் நம்ம பார்க்கும்பொழுது இந்த உக்ரைன் ரஷ்யா போர் அப்படின்றது எதை நோக்கி போயிட்டு இருக்கு? ஏன்னா உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருந்தாரு, தற்பொழுதைய காலகட்டம் அப்படின்றது நமக்கு எப்படி இருக்குன்னா, ஒண்ணு நம்மளுடைய நண்பர்களை இழக்கணும், இல்ல தன்மானத்தை இழக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருந்தாரு. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன பார்க்கப்படுதுன்னா, ஐரோப்பிய நாடுகள் இந்த உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்தக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தீர்மானகரமா இருக்காங்க. அமெரிக்கா உதவி கொடுக்கலனாலும் அவர்கள் ஒரு பக்கம் உதவி கொடுத்து இந்த போரை தொடர்ச்சியா நடத்துறதுக்கான ஒரு எண்ணம் இருக்கிறதா நிறைய செய்திகளை நம்ம பார்க்கிறோம். தற்பொழுதைய சூழல் அப்படின்றது எப்படி இருக்கு? அதுக்கு முன்ன இப்போ 28 அந்த அம்ச திட்டத்துல இருந்து நம்ம பார்க்கலாம். ரெண்டு மூணு விஷயம் நடந்தது. 28 அம்ச திட்டம் வந்தது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அந்த அமைச்சரவைக்குள்ளார நிறைய நடந்த அந்த ஊழல் தொடர்பான விஷயங்கள் பரபரப்பா பேசப்பட்டுச்சு. அப்புறம் அதன் பிறகு அந்த 28 அம்சத்தை திட்டத்தை நாங்க நிராகரிக்கிறேன்னு சொன்னதுக்கு பிறகு ஐரோப்பிய ஒன்றியம் சார்பா ஒரு மாற்று திட்டம் வச்சாங்க. அதை ரஷ்யாவும் அமெரிக்காவும் நிராகரித்தாங்க. பிறகு இப்போ உக்ரைன் கூட பேசி உக்ரைன் கூடயும் ரஷ்யா கூடயும் பேசி மறுபடியும் ஒரு திட்டத்தை ஒரு திட்டம் வந்திருக்கிறதா சொல்றாங்க. அதுல அமெரிக்க அதிபர் என்ன சொல்றாங்க, ரஷ்யா ஒத்துக்கிட்டாங்க, இன்னும் ஜெலன்ஸ்கி அதை படிக்க கூட இல்லை அப்படின்ற மாதிரி அது அவருக்கு கம்ப்ளைண்டாவே சொல்லியிருந்தாரு. இது சமீபத்துல நேத்து தான் சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். இப்படி தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. ஆனா என்ன அதுக்கு இது போறதுக்கு இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கள நிலவரம் என்னவா இருக்கு, போர்க்கள நிலவரம் என்னவா இருக்குதுன்றதுல இருந்து தான் இதுக்கான ஒரு விடையை நமக்கு கண்டுபிடிக்க முடியும். ஏன் அப்படின்னா அதுதான் தீர்மானகரமானது. பேச்சுவார்த்தைன்றது ஏன் இவங்க பேச்சுவார்த்தைக்கு போறாங்க அப்படின்னா போர்க்களத்துல இவங்களுக்கு சாதகமான நிலை இல்லை அப்படின்றதாலதான் சமாதான பேச்சுவார்த்தைக்கு போறாங்க. அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஏன் அவங்க இப்ப ரஷ்யர்கள் தான் இவங்கள்ட்ட சமாதான பேச்சுவார்த்தைக்கு போயிருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய கை ஓங்கி இல்லாம இருந்தது அப்படின்னா, அவங்க கை ஓங்கி இருக்கிறதா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பொறுமையா ஒண்ணும் அவசரம்லாம் இல்லை, பொறுமையா வாங்கன்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அவங்க ஏற்கனவே அறிவிச்ச பகுதிகளில் கிட்டத்தட்ட எல்லா முக்கியமான பகுதி எல்லாத்தையும் கைப்பற்றிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா பல இடங்கள்ல ராணுவ வீரர்கள் போரிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி பின்வாங்குறதாவும், இது தரப்புல போய் சேர்ந்துக்கிறதாவும் கூட செய்தி வருது. எவ்வளவு தூரம் உண்மை தன்மை இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா போர்க்கள நிலவரத்தை பொறுத்த அளவுக்கு நிறைய அவங்களுக்கு சார்பான செய்திகள் வர்றதுன்றது இயல்பான ஒரு விஷயம். அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழல்ல எதையும் 100% எடுத்துக்க முடியாது நம்மளால. ஆனா அங்க அதே மாதிரி நிறைய காணொலிகளை பார்க்கிறோம். உக்ரைன்ல அந்த இளைஞர்கள் நாங்க போக மாட்டேன், இந்த மாதிரி போர் முனைக்கு நான் போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறதும், அந்த ராணுவத்தை சேர்ந்தவங்க வலுக்கட்டாம இழுத்துக்கிட்டு போறது அப்படின்றதும் பல பல காணொலிகள் வந்துட்டு இருக்கு. அது உண்மையானதான். அதுல யாரும் மறைக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. அப்ப என்னன்னா அங்க போரிடுறதுக்கு யாரும் தயாரா இல்லை அப்படின்றதுதான் அது காட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போ அந்த வகையில பார்க்கும்பொழுது இந்த மாதிரியான செய்திகளை தாண்டி அங்க உக்ரைனிய மக்கள் அங்க இருக்கிற இளைஞர்கள் இதுக்கு மேலே நாங்க இவங்களுக்கு சார்பா போரிட மாட்டோம் அப்படின்ற ஒரு நிலை, போன இறப்புதான் நடக்கும் அப்படின்றத அந்த யதார்த்தத்திலிருந்து அவங்க என்ன பண்றாங்க, போரிட மறுக்கிறாங்க. அப்போ இதுதான் இங்க சூழல் அப்படின்னா போர் முனையில இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரியான மனநிலை இருக்கும் அப்படின்றத ஓரளவு நமக்கு நீட்டிச்சு பார்க்க முடியும். இப்ப இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, போர் முனையில இருக்கக்கூடிய அந்த உக்ரைன ராணுவத்தினர் மிகப்பெரிய அளவுல போரிடக்கூடிய அந்த வலிமையோடையும் அதுக்கான மன வலிமையோட அவங்க இல்லை அப்படின்றதுதான் அது காட்டுது. அப்ப நிறைய பகுதிகளை இவங்க வேகமா ரஷ்யர்கள் கைப்பற்றுறது என்ன சொல்லுது அப்படின்னா, அங்க இருக்க இவங்களுடைய அந்த எதிர் தாக்குதல் பலகீனம் அடைஞ்சு இவங்களுடைய கை ஓங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்றதுதான். அப்போ இப்போ தோல்வி ஒத்துக்கிட்டு நீங்க சமாதான பேச்சுவார்த்தை யாரு போகணும் அப்படின்னா உக்ரைன் தான் போகணும். ஆனா உக்ரைன் போகிறதுக்கு பதிலாக ஏன் அமெரிக்கர்கள் போறாங்க அப்படின்றதுதான் இங்க முக்கியமான கேள்வி. அமெரிக்கர்கள் போனாலும் ஏன் ஐரோப்பியர்கள் பின்வாங்குறாங்க, நாங்க போக மாட்டோம்னு அடம் பிடிக்கிறாங்கன்றதும் இப்ப நீங்க கேட்ட கேள்வியோட சார். இப்ப ஏன் அங்க போக மாட்டோம் அமெரிக்கர்கள் போறாங்க அப்படின்னா இதை முன்னாடி ஆரம்பிச்சது நேட்டோவோட தலைமை யாருன்னா அமெரிக்கா தான். அங்க இருக்கிற மத்த ஐரோப்பிய நாடுகள் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அங்க இருக்கிற ராணுவ தளவாடங்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நாடாவும் கொடுக்கக்கூடிய ஒரு நாடாவும் அமெரிக்கா தான் இருக்குது. மற்ற நாடுகள்ல இருந்து அங்க ஒரு மிகப்பெரிய அளவுல ராணுவ தளவாடங்கள் போகல. இவங்க ராணுவ தளவாடங்களையோ இந்த மாதிரியான கருவிகளையோ கொடுக்கல அப்படின்னா அவங்களால சண்டை போட முடியாத ஒரு சூழல். அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா போர்ல தோல்வி உறுதியாகி போயிடுச்சு. அப்போ அங்க இருக்கிற போர் முனை நிலவரம் என்ன சொல்லுதுன்னா, இவங்க ரஷ்யர்கள் வெற்றி பெறதுன்றது உறுதியாயிடுச்சு, உக்ரைனியர்கள் தோல்வி அடைகிறதுன்றது உறுதியாயிடுச்சு. இப்போ
இந்த பேச்சுவார்த்தையில யாரு அதாவது ஒரு போருக்கு போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே பலமுறை நம்ம பேசியிருக்கிறோம். போர்ன்றது ஏதோ போற போக்குல செய்யற விஷயம் கிடையாது. ஏதோ ஒரு நோக்கத்துக்காக செய்யக்கூடிய விஷயம். அப்போ ரஷ்யர்கள் தன்னுடைய நோக்கத்தை அடைஞ்சுட்டாங்க. அப்ப இவங்க நோக்கத்தை அடைஞ்சாங்களான்னா, ஆரம்பத்திலேயே இவங்களோட நோக்கம்லாம் தோல்வி அடைஞ்சிடுச்சு. அதன் பிறகு இவங்க பலகீனப்படுத்துறோம் ரஷ்யாவ அப்படின்னு சொன்னாங்க. பலகீனப்படுத்துற முயற்சியும் தோல்வி கைவிடுச்சு. இப்போ சமீபத்துல வந்து அமெரிக்கா அந்த பாதுகாப்பு தொடர்பான அந்த ஆவணங்கள் என்ன சொல்லுதுன்னா, சீனா, ரஷ்யா வந்து அவங்க எதிரி நாடுகள் அப்படின்ற மாரியான வரையறுப்புல இருந்து மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க மிகப்பெரிய எதிரியா கட்டமைச்சிருந்தாங்க. அவங்களுடைய பாதுகாப்பு ஆவணங்களும், ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய பாதுகாப்பு ஆவணம் அப்படிதான் சொல்லும். ஆனா இந்த முறை அது வந்து மிகப்பெரிய மாற்றத்த கண்டிருக்கு. அப்ப என்ன முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, இதன் பிறகு வந்து அவங்கள எதிர்த்து போரிட்டு நம்மளால வெற்றி பெற முடியாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு, நாங்க வந்து பின்னோக்கி வந்து அங்க இருக்கக்கூடிய தென் அமெரிக்க நாடுகள் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறது. ஒரு பிராந்திய வல்லரசா தன்னை வந்து இதுக்கு முன்னாடி வந்து உலக வல்லரசா இருந்தது. இப்ப நம்ம வந்து பிராந்திய வல்லரசா இருக்கிறதா வாய்ப்புகள் நமக்கு இருக்குது அப்படின்ற யதார்த்தத்த புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சதுக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா, அப்போ நீங்க வந்து இவ்வளவு செலவு செஞ்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பல 100 பில்லியன் செலவாயிருக்குது இந்த போர்ல. அப்ப இந்த செலவு யார் இந்த இழப்ப யார் ஏத்துக்கிறது? இப்போ வெற்றி பெற்றிருந்தாங்கன்னா, அங்க இருக்கிற இயற்கை வளங்கள நீங்க வந்து பங்கிட்டு அந்த செலவு செஞ்சத சரி செஞ்சிடலாம். அப்போ தோல்வி அடையும் பொழுது இந்த இழப்பு யாராவது ஒருத்தர் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்ப என்ன பண்றாங்கன்னா, அமெரிக்கர்கள் வேகமா என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க ரஷ்யர்களோட சேர்ந்துகிட்டு அவங்களுக்கு சாதகமான ஒப்பந்தங்கள பெறுறது அப்படின்றத நடந்துகிட்டு இருக்கிறதா சமீபத்திய செய்திகள் சொல்லுச்சு. முக்கியமா அப்ப இந்த ப்ளூம்பெர்க்ல ஒரு இடத்துல செய்தி பலியாடு வந்துச்சு. வந்து உக்ரைனா? உக்ரைன் மட்டும் இல்ல, ஐரோப்பிய யூனியனும் சேர்ந்து தான். அதனால தான் ஐரோப்பிய யூனியன் வந்து அவங்க கூட ஒத்துழைக்க மறுக்கிறாங்க. 2 பேரும் தான். அதனால தான் 2 பேரும் அதுக்குள்ள நான் வரமாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. நீ தலைய தாட்டி தான் ஆகணும் அவங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ சமீபத்துல ஒரு செய்தி வந்தது ப்ளூம்பெர்க்ல. என்ன செய்தி வந்தது அப்டின்னா, இப்போ நம்ம அதிபர் ட்ரம்புக்கு நெருக்கமானவர்கள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் நிறுவனங்கள்லயும், எரிவாயு நிறுவனங்கள்லயும் நெறைய ஒ முதலீடு செய்ய போறதாவும், நெறைய அந்த பங்குகள வாங்க போறதாவும், இன்னும் சொல்லப்போனா அந்த வெடி வைத்து தகர்க்கப்பட்ட அந்த அமெரிக்க, அ ரஷ்ய, ஜெர்மனி அந்த எண்ணெய் குழாய வந்து இவங்க வாங்க போறதாம். அந்த நிறுவனத்திட்டேருந்து இவங்க அமெரிக்கர்கள் வாங்கி, அத அவங்க ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி செய்ய போவதாகவும் செய்தி வந்தது. அப்ப என்ன சொல்லுது அப்டின்னா, அவங்க தயாராயிட்டாங்க. இழப்பு வந்து குறைச்சுக்கிட்டு, அவங்களுக்கு தேவையான சாதகமான விஷயங்கள செய்யறது அப்டின்றதுக்கு தயாராயிட்டாங்க. அப்படி தயாரானதுக்கு பிறகு இப்ப எப்படி உக்ரைன் ஒத்துக்க முடியும்? அப்போ இன்னொரு ஒப்பந்தமும் போட்டாங்க உக்ரைன் கூட. அங்க இருக்கிற மொத்த வளங்களும் எங்களோடதுன்னு சொல்லி. அதெல்லாம் நீங்க என்ன வார்த்தையில பேசினாலும் வந்து அத முடிவா சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, உக்ரைன்ல இருக்கிற எல்லா வளங்களும் எங்களுது. இதுக்கு மேல உங்களுக்கு எதுவும் கிடையாதுன்ற மாரியான எழுதி வாங்கிட்டாங்க. அததான் அவங்க வந்து சண்டை போட்டு பார்த்தாரு. நான் வந்து இதுக்கு மேல கையெழுத்து போட மாட்டேன்னு அடம் பிடிச்சு பார்த்தாரு. ஆனா இறுதியா கையெழுத்து போட்டாரு. இப்ப ஜெலன்ஸ்கி ஏற்கனவே கையெழுத்து போட்டாரு. இப்ப இதுலயும் கையெழுத்து போட்டாரு அப்படின்னா, மொத்தமா அங்க ஒண்ணுமே இல்ல. அப்ப எப்படி போய் மக்கள் எதிர்கொள்வார்? அடுத்தது என்ன அப்படின்னா, நீங்க இது மாரி ஒரு ஒப்பந்தத்த செஞ்சுட்டு, நீங்க என்ன மாரியான அரசியல செய்ய போறீங்க? அப்படின்றது அங்க அவருக்கு இருக்கிற பிரச்சனை. அப்ப அங்க இருக்கிற ஒரு ஆளுவருக்கு பிரச்சனை. பொதுவாவே இந்த மாதிரியான விஷயங்கள்ல அது வந்து மக்கள் சார்ந்த விஷயமா பார்க்கறதுக்கு பதிலா வர்க்கம் சார்ந்த விஷயமா தான் அத வர்க்க பார்க்கணும். ஏன்னா முரண்பாடுன்றத எடுத்துக்கலாம். ஆமா. அப்போ அவங்க இப்ப இப்ப இவங்க போயிட்டாங்கன்னா, யார் அங்க ஆட்சியாளர்களா வரப்போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரஷ்யாவுக்கு ஆதரவான ஆட்சியாளர்கள் தான் வர முடியும். ஏன்னா, அவங்களுடைய ஆதரவு இல்லாம இவங்களால அந்த நாட்ட இயக்க வைக்க முடியாது. ஏன்னா, நிச்சயமா இவங்களுக்கு ஒரு குளிர்ல என்ன வேணும்? எரிபொருள் வேணும். அது எங்கேருந்து வரும்? ரஷ்யாவுல இருந்து தான் வர முடியும். ஏன்னா ஐரோப்பியர்களே ரஷ்யாட்ட இருந்து எரிபொருள் வாங்கிட்டு இருக்கும்போது குளிருக்கு, இவங்க போய் இல்ல நாங்க வந்து உங்கள்ட்ட வாங்குவோம்னு அடம் பிடிக்க முடியுமா என்ன? வாய்ப்பு இல்ல. சரி உங்களுக்கு வாழணும்னாவே நீங்க ரஷ்யா உடைய தயவோட தான் வாழணும் அப்படின்னு வரும்பொழுது, இயல்பாவே அவங்களுக்கு சார்பான ஒரு அரசு தான் ஏற்பட முடியும். அப்போ இவங்க இதுவரைக்கும் எதிர்நிலையில் எடுக்கக்கூடிய அந்த வர்க்கம்ன்றது அங்கிருந்து துடைத் தெரியப்படுறது அப்படின்றது இயல்பா நடக்க போகுது. அதனால என்ன பண்றாங்கன்னா, நான் இல்ல போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிற ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கணும். சரி இவங்களுக்கு இந்த நிலைமை அப்படின்னா, இப்ப ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு என்ன நிலைமை? இப்போ நேட்டோன்றது அமெரிக்க தலைமையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அவங்க என்ன பண்ணாங்க, இவங்க கூட சேர்ந்துட்டு சண்டைக்கு போனாங்க. சண்டையில தோல்வி அடைஞ்சுட்டாங்க. தோல்வி அடைஞ்ச பிறகு அவங்களுக்கு சாதகமான ஒப்பந்தங்கள செஞ்சுட்டாங்க. இப்ப இந்த தோல்வி யார் ஏத்துக்கிறது? இவங்க போயிட்டு என்ன பண்ணணும், ஏன்னா அவங்கள்ட்ட இருந்து நாங்க எரிபொருள வந்து இனிமே இறக்குமதியே செய்ய மாட்டோம். எந்த எந்த எரிவாயும் இறக்குமதி செய்ய மாட்டோம். எண்ணெய் இறக்குமதி செய்ய மாட்டோம் அப்படி சொல்றது மட்டும் இல்ல. சமீபத்துல அந்த ஐரோப்பிய ஒன்றியத்தோட தலைவர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, 2027ல முழுக்க முழுக்க நாங்க வந்து ரஷ்ய சார்பு எரிபொருள்ல இருந்து வெளியேறிடுவோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அறிவிச்சதுக்கு பிறகு, ஆனா இவரு என்ன சொல்றாரு, அமெரிக்க அதிபர், நாங்க வந்து அந்த உடைக்கப்பட்ட அந்த எண்ணெய் குழாய்கள மறுபடியும் சரி செஞ்சு நாங்க ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி செய்வோம்ன்னு சொல்றாரு. அங்க இருக்கிற ஐரோ அ ரஷ்ய நிறுவனங்கள்ல, எரிவாயு நிறுவனங்கள்லயும், எண்ணெய் நிறுவனங்கள்லயும் முதலீடு செய்றாரு. முதலீடு செஞ்சு எங்க கொண்டு போய் விப்பாரு அவரு? ஒண்ணு அவர் இந்தியாவுல கொண்டாந்து விக்கணும். அப்படி இல்லன்னா சீனாவுல கொண்டு போய் விக்கணும். அத விட்டா எங்க போய் விக்க முடியும்? ஐரோப்பிய சந்தையில தான் போய் விக்க முடியும். இல்ல நாங்க வாங்க மாட்டோம்னு சொல்ற அளவு இவங்கள்ட்ட வலு இருக்குதா? கிடையாது. அப்போ இதுக்கு முன்னாடி இவ்வளவு நாள் வரைக்கும் நாங்க வந்து ரஷ்யா எதிரி, அவங்களுடைய எரிபொருள் நாங்க வாங்க மாட்டோம்
அது வந்து என்ன சொல்றது, அவருடைய அந்த ஆதிக்கத்து துணை போற விஷயம், ஒரு சர்வாதிகாரியை வந்து வலுப்படுத்துற விஷயம்னு சொல்லி பேசிட்டு, இப்ப அமெரிக்கர்கள் கொடுக்கக்கூடிய ரஷ்ய எரிபொருளை வாங்கினா அவங்களுடைய அரசியல் என்னவா இருக்க முடியும்? அவங்களால தொடர்ந்து நடத்த முடியுமா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்வியில இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் அவங்க வந்து அடம் பிடிக்கிறாங்க அப்படின்ற அந்த கேள்விக்கான விடை கிடைச்சிரும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, அங்கருந்து இவங்க சண்டைக்கு போனதெல்லாம் இப்ப அமெரிக்க நிறுவனங்களுக்கு போனுச்சுன்னா, அங்க இருக்கக்கூடிய முக்கியமான அந்த அந்த எண்ணெய் இறக்குமதி எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களுடைய நலன் அதுல அடங்கியிருக்கு மட்டும் இல்ல. அதே மாரி பிரிட்டிஷ் பெட்ரோலியம் சொல்லக்கூடிய இங்கிலாந்துல இயங்கக்கூடிய எரிபொருள் நிறுவனம், பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய டோட்டல்ன்ற எரிபொருள் நிறுவனம், இதுக்கு எல்லாத்துக்கும் அதுல பங்கு இருக்குது. இப்போ என்ன பண்ணாங்கன்னா, அந்த போர் தொடங்கும் பொழுது என்ன பண்ணாங்கன்னா, எல்லாரையும் வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி, அது மொத்தமா வெளியேறுறது. அதன் மூலமா அவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை உண்டாக்குறது. அவங்க அரசியல் நிலையற்ற தன்மையை உருவாக்கி, ஒரு அதுக்கப்புறம் அந்த அவங்களுடைய முக்கியமான சொத்துக்களை எல்லாத்தையும் நீங்க முடக்கும் பொழுது, அவங்க அந்த வங்கிகள் இயங்க முடியாத நிலைமை ஏற்படும். அப்போ மொத்த எல்லா நிறுவனங்களும் வெளியேறி வங்கிகளும் செயல்பட முடியாத நிலைமை போகும்பொழுது, அந்த பொருளாதாரமே இந்த நிலை குலைஞ்சு போகும். நிலை குலைஞ்சு போகும்போது அங்க வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படுறதுன்ற ஒரு இயல்பான விஷயமா மாறி போகும் அப்படின்றது இயல்பா அவங்க வந்து திட்டமிட்ட ஒரு விஷயம். ஆனா அது எதுவுமே நடக்கல. இப்போ அது நடக்காதம்போது தோல்வி அடைந்ததுக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா, அமெரிக்க நிறுவனம் மறுபடியும் நாங்க போய் அங்க சேர்ந்துக்கிறோம்னு சொல்லி அவங்க போய் சேர்றாங்க. ஆனா இவங்களால சேர முடியல. சேர்றதுக்கான அரசியல் வலு எங்கள்ட்ட கிடையாது. அதுக்கான ஒரு தொடர்புகளும் ரஷ்யாவோட ஒரு தொடர்பு ஏற்படுத்தவும் முடியாது. ஏன்னா இப்படி சொல்லிட்டு போய் அவங்களால அங்க போயிட்டு நான் மக்கள்ட்ட எப்படி எடுத்து சொல்லுவோம்? அப்படி ஒரு சிக்கலான ஒரு இக்கட்டான சூழல்ல மாட்டிக்கிட்டாங்க. இந்த சூழல தான் நம்ம வந்து இப்படி புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. ஏன் இவங்க வந்து அப்ப முட்டுக்கட்டை போடுறாங்க. அமெரிக்கர்கள் ஏன் வந்து வேகமா போய் நாங்க வந்து ஒப்பந்தம் போடணும்னு நினைக்கிறோம் அப்படின்றதுக்கான பின்னாடி இருக்கிறது என்னன்னா, இந்த மாதிரியான பொருளாதார நலன்கள் தான் அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள். ஆனா இதுல வந்து ஐரோப்பிய யூனியன் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இன்னைக்கு உக்ரைன் அப்படின்னா நாளைக்கு எங்க மேலேயும் வந்து ரஷ்யா படையெடுப்பாங்கன்ற ஒரு பாயிண்ட்டையும் அவங்க முன்வைக்கிறாங்க. அது மறுக்க முடியுமா? இது ரொம்ப நாளாவே அப்படிதான் வச்சுட்டு இருக்கிறாங்க. என்னன்னா, தொடர்ந்து ரஷ்யா எதிரியை கட்டமைச்சு உருவானதுதான் அந்த நேட்டோன்ற அமைப்பே. அது வந்து சோவியத் யூனியனுக்கு எதிரா உருவாக்கப்பட்ட அமைப்புன்னு உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஆனா சோவியத் யூனியன் இல்ல, ஏன் வந்து தொடர்ந்து நீங்க இந்த நேட்டோ அமைப்பு இயங்குது அப்படின்ற கேள்விக்கு இவங்களால விடை சொல்ல முடியல. பதிலா என்ன நடந்துச்சு அப்படின்னா, தொடர்ந்து அவங்க இந்த கிழக்கு ஐரோப்பிய நாடுகளை நோக்கி இந்த நேட்டோ அமைப்பு நகர்ந்து அவங்கள இந்த அமைப்புல கொண்டாந்தது ரஷ்யாவை சுத்தி வளைச்சது அப்படின்ற விஷயம் தான் நடந்தது. ஆனா இவங்க தொடர்ந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆமா, ரஷ்யர்கள் வந்து நம்மள வந்து தாக்க வர்றாங்க அப்படின்ற அந்த பூச்சாண்டி தான் இப்போ வரைக்கும் காட்டிட்டு இருக்கிறாங்க. சமீபத்துல கூட புத்தின் என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து எழுத்துப்பூர்வமா உரிய வகையில் நாங்க வந்து போர் தொடுக்க மாட்டோம். எந்த நாட்டின் மேலும் நாங்க வந்து படையெடுக்க மாட்டோம். எங்களால உறுதி பண்ணி கொடுக்க முடியும். நீங்க செய்வீங்களான்னு திருப்பி கேட்கிறாரு. அப்போ இது என்னன்னா, இது ஒரு அரசியல் நடவடிக்கை. இவங்க வந்து மக்கள்ட்ட அப்படியான ஒரு பொது எதிரியை கட்டமைச்சு அதன் மூலமா தான் பின்னான மக்களை அணி திரட்டுறது. அதுக்கு நேட்டோவுக்கு ஒரு நியாயம் தொடர்ந்து இருக்கிறதுக்கான ஒரு நியாயம் கற்பிக்கிற ஒரு விஷயமா தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா உண்மையா அவங்க வந்து இப்படி போய் தாக்க முடியுமா, தாக்குவாங்களா அப்படின்றதுக்கான எந்த அடிப்படையும் இல்ல. இப்ப உக்ரைனை தாக்கிட்டாங்க அப்படின்னா, உக்ரைனை நீங்க வந்து நேட்டோல சேர்க்க போறோம் அப்படின்றதுக்கு பிறகுதான் அந்த மாதிரியான தாக்குதல் நடந்ததே தவிர, அதுக்கு முன்னாடி நடக்கல. அங்க இருந்த ரஷ்ய ஆதரவு அதிபரை யார் வந்து உயிரோ மைதான் அப்படின்ற அந்த வண்ண புரட்சியின் மூலம் தூக்கி எறிஞ்சது ரஷ்யாவா, இல்ல வந்து மற்ற அமெரிக்க ஆதரவு பெற்ற நேட்டோ அமைப்பா அப்படின்றது பதில் யார் எல்லாருக்கும் கேள்வி கேட்டா அதுக்கான பதில் தெரியும். அப்போ இப்படி நடக்கிற நிகழ்வுகளும் சரி, இவங்க சொல்றதும் சரி, ஒண்ணுக்கு ஒண்ணு பொருந்தாததா இருக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரானதா இருக்கு. அப்படி இருக்கும்போது இதுல எந்த ஒரு உண்மை இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஓகே. நம்ம இறுதியா பார்த்தோம்னா, சமீபத்துல பிரான்ஸ் நாட்டினுடைய அதிபர் வந்து சீனாவுக்கு வந்து பயணம் மேற்கொண்டிருந்தாரு. அதுல சீன அதிபர் ஜி ஜின்பிங் கிட்ட வந்து இந்த உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தம் தொடர்பாக சில கோரிக்கைகளை அவர் வச்சிருந்தாரு. சில ஊடகங்கள்ல வந்து குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா, இந்த உக்ரைன் ரஷ்யா போர் வந்து நிக்க கூடாது அப்படின்றதுல சீனா ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஏன்னா அதன் மூலமாக தன்னோட பொருளாதாரத்தை வந்து அதிகரிக்கலாம்னு சொல்லி பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு, இந்த உக்ரைன் ரஷ்யா போர்ல சீனாவினுடைய அந்த பங்களிப்பு அப்படின்றத எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? சீனாவுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கா? ஒரு தலைகீழ் புரிதலா தான் எனக்கு தெரியுது. இத பார்க்கும்பொழுது அப்படிதான் எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா, அந்த முதல் அந்த போர் தொடங்குனப்ப என்ன நடந்தது அப்படின்னா, அங்க இருக்கிற மேற்குலக அந்த நிறுவனங்கள் முழுக்க வந்து ஒரே நேரத்துல வெளியேறுறது அப்படின்ற ஒரு விஷயம் நடந்தது. 2வது அவங்களுடைய சொத்துக்கள முடக்குறது. ஐரோப்பால இருக்கிற அந்த மத்திய வங்கி ரஷ்ய மத்திய வங்கியோட அந்த சொத்துக்கள முடக்குறது அப்படின்ற 2 விஷயம் செஞ்சு அவங்கள வந்து நிலைகுலைய வைக்கிறது. அவங்க பொருளாதாரத்த நிலைகுலைய வச்சு, அதன் மூலமா ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துறதுன்ற அந்த அந்த அஜெண்டாவுல தான் அங்க வந்து ஒரு ஒரு நகர்வு நடந்தது. நேட்டோவுல உக்ரைனை இணைக்கிறது. அதன் மூலம் அவங்களுடைய பாதுகாப்பை கேள்விக்குட்படுத்துறதுன்ற ஒரு ஒரு மிகப்பெரிய திட்டத்தோட போனாங்க. ஆனா அது தோல்வி அடைவதற்கு முக்கியமான ஒரு காரணமா எத புரிஞ்சுக்கலாம்னா, அந்த நேரத்துல யார் அவங்களுக்கு தேவையான பொருள்கள அதாவது இயல்பான ஒரு வணிகத்த மாற்று நாணயத்துல செஞ்சது, டாலர் அல்லாத நாணயத்துல செய்யறதுக்கான வலிமையும், அதுக்கான பொருள் யார்கிட்ட இருந்தது அப்படின்னா, சீனாகிட்ட மட்டும் தான் இருந்தது. அப்போ
இன்னைக்கு ரஷ்யா வந்து நிலைச்சு அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழல்ல ரஷ்யா நிலைச்சு நிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணின்றது சீனாவுடனான வணிகம் தான், அவங்களுடைய ஏற்றுமதி தான். அப்படி இருக்கும் பொழுது அவங்க ஏன் வந்து உக்ரைனுடைய அந்த போர் வந்து தொடரணும் அப்படின்னு நினைக்கிறதுல என்ன அடிப்படை இருக்கு? அப்படி ஒருவேளை நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய அந்த அந்த ஆதரவை விலக்கியிருந்தாங்களோ, இல்ல வந்து நாங்க வணிகம் செய்ய மாட்டான்னு அறிவிச்சிருந்தாங்களோ முடிஞ்சிருக்கும், அப்பவே முடிஞ்சிருக்கும். ரஷ்யான்ற ஒரு நாடு முழுக்க முழுக்க தனிமைப்பட்டிருக்கும். அப்போ இந்தியா அப்போ வந்து அப்படி ஒரு தெளிவான நிலைப்பாடுலாம் எடுக்கல. அப்போ வந்து ஆதரவு நிலைப்பாடு எடுத்த முக்கியமான ஒரு நாடு அப்படின்னா அது சீனா தான். மற்ற எல்லா மூன்றாம் உலக நாடுகள் எல்லாம் ரஷ்யா பக்கம் தான் நின்னாங்கன்றதான் உண்மை. ஆனா அது தீர்மான நகரமானதா கிடையாது. ஏன்னா அவங்களுக்கான பொருள்களையும் வணிகத்தையும் செய்யக்கூடிய வலிமை உள்ள ஒரே நாடு சீனா தான். அவங்கதான் அந்த மாதிரியான சமயத்துல இக்கட்டான சூழல்ல அவங்களோட நேரடி வணிகத்தை ஏற்படுத்தி அந்த நாட்டை நிலைப்படுத்தினாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து அந்த போரை வந்து தொடரணும் அப்படின்னு நினைக்கிறதுன்றதுல எந்த அடிப்படையும் இல்லை. அந்த கருத்துல அப்படியான ஒரு விஷயத்த சொல்றதுல எந்த ஒரு அடிப்படை இருக்கிறதா நம்மளால புரிஞ்சுக்க முடியல. ஒரு விஷயம். ரெண்டாவது என்னன்னா, மேக்ரான் இங்க இருந்து போகும்போது ஒவ்வொரு முறை போகும்போது அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, கூடவே அந்த ஐரோப்பிய ஒன்றியத்தோட தலைமையா இருக்கக்கூடிய அந்த உர்சுலா அவங்களையும் கூட்டிட்டு போவார். ஆனா இந்த முறை என்ன பண்ணாரு, அவங்க கழட்டி விட்டதா சொல்லி அதுவும் ஒரு செய்தியாச்சு. ஏன் அப்படின்னா அவங்க வந்து எப்பயுமே வந்து எதிர் நிலைப்பாடு எடுக்கிறவங்க, ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறவங்க, சீன எதிர்ப்பு நிலைப்பாடும் கொண்டவங்க. இந்த டைம்ல என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய ஒற்றுமையை உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுதான் அது காட்டக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. என்னன்னா இவ்வளவு நாளா ஒற்றுமையா இருந்தவங்க இப்ப தன்னோட நலனை முன்னிறுத்துறது, பிரான்சர் நலனை வந்து முன்னிறுத்தி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பெறுறதுன்ற அந்த நோக்கத்துலதான் என்ன பண்றாரு அப்படின்னா மேக்ரான் இவங்களை எல்லாத்தையும் கட்டி விட்டு தனியா போய் பேச்சுவார்த்தை நடத்தி வந்திருக்காரு. அப்போ இந்த பிரச்சனையை வந்து நம்ம சீனா வந்து உக்ரைனுக்கு எதிராக இந்த போர் தொடரணும்னு நினைக்குது அப்படின்றதுக்கு பதிலா பிரான்ஸ் வந்து ஏற்கனவே இவங்களும் நம்மளை வந்து கட்டி விட்டுருவாங்க, எப்படியா இருந்தாலும் நமக்கு எதிரான ஒரு சாதகமான ஒரு சூழல் தான் வரும். இந்த மாதிரி சூழல்ல நமக்கு சாதகமான ஒரு ஒப்பந்தங்களையும் தேவையான நகர்வுகளையும் செஞ்சு வைக்கிறதுன்றது நமக்கு பாதுகாப்பானதுன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஆளுநர்கள் நினைக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது மேக்ரான் வந்து சீனாவுக்கு தனியா போன ஒரு விஷயத்த அதாவது திசை திருப்புற விதமா வேணா சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி சொல்லலாம். சீனா தான் அந்த மாதிரி இவங்க கூட சேர்ந்துக்கிட்ட அந்த விஷயங்களை, அதாவது உக்ரைன் போரை வந்து தொடர்றதுக்கான இணைஞ்சு வேலை பாக்குறாங்கன்ற மாதிரியான ஒரு திருப்பி தகவலை வேணா நம்ம வந்து பரப்பலாமே தவிர உண்மைன்றது அதுக்கு நேர் எதிரானதா இருக்கிறதா தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நிச்சயமா மின்னம்பலம் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பதில் நன்றி. இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். லலிதால வாங்குங்க, நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.